திருப்பதியில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை அடுத்து நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் குற்றங்கள் பல வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அதேபோல் இந்த குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக தேசத்தின் குரலும் ஓங்கி ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் காதலிக்க மறுத்த குற்றத்திற்காக ஆசிட் வீச்சுக்கு ஆளான காரைக்காலை சேர்ந்த வினோதினியின் முதல் குரலை பிரத்யேகமாக பதிவு செய்கிறது புதிய தலைமுறை. பனிஷ்மெண்ட் மட்டும் வாங்கி கொடுக்கவே இல்லைங்க. இனிமே யாருக்கும் இந்த மாதிரி நடக்கவே கூடாது. எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்க கூடாது. பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி ஆகக்கூடாது. நான் சீக்கிரமா சரியாயிட்டு ஜாபுக்கு போகணும். அதுக்கும் ரெடி பண்ணுங்க. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஒருதலை காதலை நிராகரித்த வினோதினி என்ற 23 வயது இளம்பெண் மீது சுரேஷ் என்பவர் கடந்த நவம்பர் மாதம் 14ஆம் தேதி ஆசிட் வீசிய கொடூர சம்பவம் நடந்தது. இதனால் தன்னுடைய 2 கண் பார்வையை முற்றிலுமாக இழந்த வினோதினி இப்போது தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கு எதிராகவும் மருத்துவ செலவுகளுக்காகவும் போராடி வருகிறார். ஒரு தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக வேலை செய்யும் வினோதினியின் தந்தை மருத்துவ செலவுகளுக்கு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அது பொம்பளை பிள்ளை இருக்கனால கண்ணு சொல்லுங்கும் போது அதோட ஒரு பெரிய குடும்பம் ஒன்றுமே இல்லை. இப்போ அவங்கள்ட்ட தான் இவ்வளோ நேரம் இருந்துட்டு வரேன். அதை தான் திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும், யாருக்கிட்ட பண்ண முடியுமோ யாராவது ஹெல்ப் பண்ணி ஏதாவது செஞ்சு எனக்கு கொடுங்க. அது கவர்மெண்ட் மூலியமா வரச்சானா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது வரைக்கும் அவங்கள்ட்ட எதுவும் இல்லை. பார்த்து அந்த பிள்ளை கண்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இது போன்ற ஆசிட் வீச்சுக்கு ஆளாகும் பெண்களின் மறுவாழ்வுக்கு அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். ஆசிட் வீச்சில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க சட்டத்தில் தனிப்பிரிவுகள் இல்லை என்பதும் இவர்களின் ஆதங்கமாக இருக்கிறது. அவங்க மறுபடியும் கேட்கறது என்னன்னா, அவங்களுக்கு நடந்த இன்ஜஸ்டிஸ்க்கு ஜஸ்டிஸ் வேணும். ஸோ அந்த பெர்பெட்ரேட்டரை பிடிச்சி மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அதுதான் நம்ம அவங்களுக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜஸ்டிஸ். அதை தவிர்த்து வினோதினிக்கு பர்சனலாக நிறைய ஹெல்ப் வேண்டியிருக்கு, ஃபைனான்ஷியல் ஹெல்ப் நிறைய வேண்டியிருக்கு. அவங்க குடும்பத்திலேருந்து தினமும் அவங்க வெளியே மெசேஜஸ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. வினோதினியை கியூர் பண்றதுக்கு 6 months அட்லீஸ்ட் ஆகும். அவங்க ஃபேஸை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில் குமரனுடன் தேவப்பிரியன் மற்றும் ஃபெலிக்ஸ் கமல்ராஜ்.